அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக தங்களுடைய வாழ்வில் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு மற்றும் கேது, இந்த இரு கிரகநிலைகளின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் நல்ல மாறுதல்கள் தாமாகவே அமைவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களை நிச்சயமாக பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு சந்திர கிரகணம் நடைபெற்றது. அது ராகுவின் ஆதிக்கமாக பார்க்கப்படுகிறது. தற்போது அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9 மணிக்கு துவங்கும் சந்திர கிரகணம் அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை நிவர்த்தி அடைகிறது. இது கேதுவின் ஆதிக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் புதன். அங்கு சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. அதே வேளையில் சந்திரனும் அங்கு சஞ்சரிக்கிறார் அக்டோபர் 2ஆம் தேதி. அதற்கு பிறகு இந்த கிரக நிலைகள்ல அஷ்டமஸ்தானத்தில் மிக பெரிய அளவிலான மாறுதல்கள் ஏற்படுகிறது. எனவேதான் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் தாமாகவே அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சிலருடைய பேச்சில் நல்ல மாற்றம் எளிதாக தென்படுங்க. வரம்புக்கு மீறி பேசியவர்கள் மனநிலையில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உண்டாகும். அது தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைய போகிறது. சாதகமாக பல நிகழ்வுகள் நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு புதன் விலகுகிறார். அதைத் தொடர்ந்து சூரியனும் விலக போகிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். எந்த துறையாக இருந்தாலும் அதில் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. முற்றிலுமாக சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. திருமணம் போன்ற பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் ஏற்படும் போதுதான் நாம் ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம். அதில் தடை ஏற்படும் போதுதான் அதை பெரும்பாலும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தடைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப தோஷங்கள் உள்ளிட்ட பல தோஷங்களை முன்கூட்டியே நிவர்த்தி செய்வதால் உரித்த நேரத்தில் உரித்த சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். அதிலும் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவால் திருமண தடைகள் உள்ளிட்ட பல தோஷங்கள் ஏற்படலாங்க. அதை நிவர்த்தி செய்வது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். பல்வேறு வகையிலான வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும். புதிய வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் இனிதாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் மிக பெரிய அளவில் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய போகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் மிக விரைவில் அமரப்போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான கவலைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக தங்களுடைய வாழ்வில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக ஒரு மாமியார் மருமகள் இருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மாமியாருக்கு தன் மருமகள் தன்னுடைய மகனை தன்னிடமிருந்து பிரித்து சென்று விடுவாளோ என்ற அச்சத்தில் அவளை தினம் தினம் திட்டிக் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த வேதனையை தாங்க முடியாத மருமகள் தன்னுடைய மாமியாரை தீர்த்து கட்ட வேண்டும் என திட்டமிடுகிறார். உடனே தன்னுடைய தந்தையின் உதவியை நாடுகிறார். அப்போது தந்தை ஒரு ஸ்லோ பாய்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தை கொடுத்து இதை உன்னுடைய மாமியார் சாப்பிடக்கூடிய உணவில் கலந்துவிடு, அப்போது சில மாதங்களுக்கு பிறகு அவர் இயற்கையாகவே இறந்து விடுவார் என்று சொல்கிறாருங்க. ஆனால் அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் உன் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. எனவே உன்னுடைய மாமியாரின் மீது அன்பாக இருப்பது போல் நடி என்று
தன் மகளிடம் சொல்லி விடுகிறாருங்க. உடனடியாக அதை செயல்படுத்த முயற்சி செய்யக்கூடிய அந்த மருமகள் மாமியாருக்கு மருந்தை கலந்து கொடுத்து விட்ட பிறகு மிகவும் அலாதியான அன்பை வெளிப்படுத்துகிறாருங்க. மிக அன்பாக இருப்பது போல் நடிக்க ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த மாமியார் தன் மீது இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாளே என்று சில தினங்களிலே அவளிடம் இருந்த வெறுப்பு பேச்சு மாறி தாமாகவே மருமகள் மீது அன்பு வெளிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. சில நாட்கள் செல்ல செல்ல இருவருக்கும் ஒற்றுமை அதிகரிக்கிறதுங்க. குறிப்பாக ஒரு மாதம் முடிவதற்குள்ளே இருவருமே நண்பர்கள் போல் மாறிவிடுகின்றனர். இருவருடைய உறவும் மிக பெரிய அளவில் நண்பர்களாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. இதை உணர்ந்த மருமகள் தன் மாமியார் இல்லை என்றால் தன்னால் இருக்க முடியாது ஒரு சூழ்நிலையை உணர்ந்த உடனே தன் தந்தையை நோக்கி விரைவாக சென்று, நீங்கள் கொடுத்த மருந்துக்கு மாத்து மருந்து கொடுங்க, என்றால் என் மாமியார் இல்லை என்றால் என்னால் இருக்க முடியாது என்று சொல்கிறாருங்க. உடனே தந்தையோ, நான் உன்னிடம் கொடுத்தது வெறும் தண்ணீர் மட்டும்தான், அது ஒன்றும் மருந்தெல்லாம் இல்லை. உண்மையான மருந்து என்னன்னா, உன்னை உன் மாமியாரிடம் அன்பாக இருப்பது போல் நடி என்று சொன்னேன். அதுதான் உண்மையான மருந்து. அதுதான் தன்னுடைய வாழ்வில் உன்னுடைய வாழ்வில் நாமாகவே பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறாருங்க. இது போன்றுதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான சிக்கல்கள், மனக்குமுறல்கள், மன போராட்டங்கள் போன்றவை நிறைந்திருந்தாலும் அவை அனைத்துமே தாமாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அன்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் மிக சிறப்பான மாற்றங்கள் தாமாகவே உங்களை தேடி வரும். ஏனென்றால் சுகஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கிறார். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். 3ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் ஆதிக்கத்தில் சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நல்ல மாறுதல்கள் இனிமையாக உண்டு. பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாய் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். அதில் இருந்து வந்த தடைகள், காரிய தடைகள் பெருமளவில் கட்டுக்குள் வரும். சுப நிகழ்வுகளும் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மிகவும் அதீதமாகுங்க. சுக்கிரன் 9இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் புதனுடன் இணைந்து 6ஆம் தேதியிலிருந்து புதன் சுக்கிர யோகத்தை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் தாமாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும். அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை. மிக விரைவில் அவர் அஷ்டமத்தை விட்டு விலகி விடுவார். எனவே உடல் நலத்தில் திருப்திகரமான முன்னேற்றம் நிறைவாக உண்டு. அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் 3ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு மாற்றம் பெறுகிறார். சந்திரனின் அமைப்பால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான வெற்றி உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 3ஆம் தேதி சூரிய கிரகணம் நிறைவேற்றி அடைந்ததற்கு பிறகு அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அப்போது சர்ப்பதோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் தற்காலிகமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இந்த எளிய பரிகாரத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளும் நல்ல வாய்ப்புகளும் தாமாக அமைவதற்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு